لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அவர்கள் ஜும்ஆ பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து வாய் மூடியிருந்து சொன்னாலும் அன்னாருடைய ஜும்ஆ வீணாய் விட்டது என்று கண்மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதக்கூடிய ஜும்ஆ பிரசங்கத்தை காது தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد،
فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العظيم. روى البخاري في صحيحه عن عبد الله بن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் உலகத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகுவதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வை அஞ்சி பயப்பட்டு அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் என்னென்ன படைப்புகள் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம் படைக்கப்பட்டது. உலகத்தில் எவைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதனால் விரும்பி எதையும் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா எதை உலகத்தில் நாடுகிறானோ அதை தான் செய்து கொண்டு நடாத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்து படைப்பினங்களையும் படைத்த காலிகுல் மக்லூகாத், படைப்பினங்களை படைத்தவனாக அல்லாஹ் தஆலா மட்டும்தான் இருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதை எவ்வாறு படைக்க வேண்டும் என்று விரும்பினானோ அல்லாஹ் தஆலா அவ்வாறு ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எவைகளை அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைத்திருக்கிறானோ அவைகளில் அவனுக்கு விருப்பமானவைகளை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் தஆலா சிறப்பு படுத்தியிருக்கிறான். உலகத்திற்கு 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பினான். அந்த நபிமார்களில் அல்லாஹ் தஆலா 300 சொச்சம் ரசூல்மார்களை தெரிவு செய்தான். அந்த 300 சொச்சம் ரசூல்மார்கள் இருந்து அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய 5 ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சான். அந்த 5 ரசூல்மார்கள் இருந்து முழு நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் தலைவராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். தில்க ருஸுலு ஃபضلنا بعضهم على بعض. இப்படித்தான் உலகத்தில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பு படுத்தியிருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா எவைகளை படைத்திருக்கிறானோ அவைகளும் அவ்வாறு தான். அல்லாஹ் தஆலா இரவை படைத்தான். இரவுகளில் சிறந்த இரவாக அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை தெரிவு செய்தான். அல்லாஹ் தஆலா பகலுடைய நேரத்தை படைத்தான். பகலில் சிறந்த பகலாக அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய பகலை தெரிவு செய்தான். இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒவ்வொன்றையும் படைத்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிலிருந்தும் தனக்கு விருப்பமானவைகளை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான். وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் தஆலா தனக்கு விருப்பமானவைகளை படைக்கிறான், தனக்கு விருப்பமானவைகளை அதிலிருந்து தெரிவு செய்கிறான். எனவே உலகத்தில் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை முடிவு செய்தவன் அல்லாஹ் தஆலா. உலகத்தில் 12 மாதங்கள் என்பது மனிதர்களால் முடிவு செய்யப்பட்டது அல்ல. உலகத்தில் 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். எனவே அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை படைத்து அதில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அதுதான் நாம் இருக்கக்கூடிய துல்காதா, இன்னும் சில 2-3 தினங்கள் நாம் அடைய இருக்கும் துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போன்ற ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். எனவே 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதங்களை சிறப்பான விசேஷமான மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இன்னும் 2 தினங்களில் அல்லது 3 தினங்களில் நாம் அடைய இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம்
இது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக விசேஷமான மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர்ல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். எந்தெந்த இடங்களில் அல்லாஹ் தஆலா எவைகளை கொண்டு சத்தியம் செய்திருக்கிறானோ அவைகள் அனைத்தும் அதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே 10 இரவுகள் என்றால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் மீது தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக விசேஷத்துக்குரிய நாட்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல மிக விசேஷமாக மிக விருப்பத்திற்குரிய அமல்கள் செய்யப்படக்கூடிய நாள் இந்த 10 நாளில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று சொன்னார்கள். 10 நாளில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியதாக இருக்குது, மிக மஹப்பத்துக்குரியதாக இருக்குது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான், சிறந்த நாட்கள் உள்ள நாட்கள். எனவே இந்த 10 நாள் மிக விசேஷத்துக்குரிய நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில இந்த 10 நாட்களை அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரிய நாளாக ஆக்கி இருப்பதற்குரிய ஒரு காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாள் 365 நாட்களையும் சிறந்த 10 நாள் என்று சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால், உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த எல்லா வணக்கங்களையும் செய்ய முடியுமான, எல்லா வணக்கங்களையும் செய்வதற்கு முடியுமான தினங்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். ஒருவர் தொழ வேண்டும் என்று நாடினால் அவரால் தொழலாம், நோன்பு நோக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், சதகாக்கள் ஈடுபடலாம், எல்லா கடமைகளையும் எல்லா வணக்கங்களையும் அவரால் செய்ய முடியும். அது போக மிக விசேஷமான துல்ஹிஜ்ஜாவுடைய அமலாகிய ஹஜ்ஜுடைய அமலையும் அவரால் நிறைவேற்ற முடியும். எனவே உலகத்தில் எதெல்லாம் இபாதத்தாக வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா வணக்கங்களையும் செய்ய முடியுமான சில தினங்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய தினம். எனவே தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் வருடத்தில் சிறந்த 10 நாளாக கருதப்பட்டிருக்கிறது. இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபில் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தையும் பைத்துல்லாஹை பார்க்க வேண்டும், பைத்துல்லாஹை தரிசிக்க வேண்டும் என்ற நேசத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் தான் பைத்துல்லாஹை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்குது. இது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் போட்டு இருக்கக்கூடிய ஒரு மஹப்பத். எனவே அந்த பைத்துல்லாஹை தரிசிப்பதாக இருந்தால் சில சக்தி உள்ளவர்களால் மாத்திரம்தான் அந்த பைத்துல்லாஹை தரிசிக்க முடியும். எனவே அல்லாஹ் தஆலா யாருக்கு வசதி இருக்குதோ அவர் வாழ்நாளில் ஒரு முறை அந்த பைத்துல்லாஹை ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கிவிட்டு மக்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை பொதுவாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். யார் விரும்பினாலும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை அடையலாம், அவர்களுக்கு நல்ல அமல்கள் ஈடுபடலாம் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை பொதுவானதாக எல்லா மக்களுக்குரியதாகவும் ஆக்கி அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை இதில் செய்யப்படக்கூடிய அமல்களை தனக்கு மிக விருப்பமானது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் மிக விசேஷமானது. நாம் யோசிக்கலாம், சில வேளைகள்ல நாம் வடமையில கேட்டு இருக்கிறது ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் தான் வருடத்தில் சிறந்த 10 தினங்கள் என்று இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸாதுல் மஆத் என்ற கிதாபில் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா ரமதானுடைய கடைசி 10 தினங்களை இரவை வைத்து அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அந்த 10 இரவுகளுக்குரிய விசேஷம் அதிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருப்பதனால், எனவே இரவை வைத்து தான் ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் சிறப்பிற்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களும் பகலுடைய நேரத்தை வைத்து விசேஷமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் ஒரு தினம் தான் அரஃபாவுடைய தினம். அந்த பகலில் கேட்கப்படக்கூடிய துஆ خيرுத் துஆஇ துஆ யௌமி அரஃபா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ
துஆக்களில் சிறந்தது. எனவே சிறந்த பகல் அரஃபாவுடைய பகல். அந்த அரஃபாவுடைய பகலை வைத்து தான் இந்த 10 தினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பகலை வைத்து சிறப்பாக இருக்கிறான். எனவே லைலத்துல் கத்ர் இருப்பதனால் ரமதானுடைய கடைசி 10க்கு சிறப்பு, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளுக்கு சிறப்பு அரஃபாவுடைய பகல் இருப்பதனால். எனவே யாருக்கு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் அவர்களுக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அவர்கள் அதிகமாக நல்ல அமல்கள் ஈடுபட வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் ரமதானுடைய காலங்களில் நாம் எப்படி அதிகமான அமல்களில் ஈடுபடுவதை முயற்சிக்கிறோமோ இதை போல முயற்சி செய்ய வேண்டிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 10 நாட்களிலும் எவ்வளவு தனக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிரமப்பட்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ஹத்தா மா யகாது யக்திர் அலைஹி, அவர்களால் முடியாமல் போகும் அளவுக்கு அவர்கள் இந்த 10 நாட்களில் அமல்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த 10 நாட்களும் மிக எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்துகளில் இந்த 10 நாட்களில் கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் மிக முக்கியமான அமல்கள் நமக்கு ஷரீஅத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நல்ல அமல்கள் என்று இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டியதில் முதலாவது மிக முக்கியமான அமல் தான் பைத்துல்லாவை தரிசிப்பது. பைத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போவது. இதை அல்லாஹ் தஆலா வசதி உள்ளவர்களுக்கு, யாருக்கு பணம் வசதி இருக்குதோ, உடலுடைய வசதி இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை கடமையானதாக ஆக்கியிருக்கிறான். யார் அந்த பைத்துல்லாவை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறார்களோ, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்ராஹ் வஸ்துல்லாஹ், ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி அந்த கஅபாவை நோக்கி புறப்பட்டு போகக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். இவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இவர்கள் எதை துஆவில் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது அல்லாஹ் தஆலா உடலுடைய ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுத்து அவருக்கு வசதியை கொடுத்து யார் 5 வருடங்கள் அவருக்கு கடமையாகி இந்த கடமையை நிறைவேற்ற என்னிடம் வரவில்லையோ லமஹ்ரூமுன், அவர் நரவுகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கப்படுவார் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் நியத் வைக்க வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடையாவது நாம் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போக வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை விடயங்களுக்காக நாம் முயற்சிக்கிறோம், இது போல ஒன்றாக நாம் அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்வதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இலக்காக ஆக்கி அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது, இந்த 10 நாட்களில் செய்ய முடியுமான அமல் தான் நோன்பு நோற்பது. இந்த 9 நாட்களிலும் நோன்பு நோற்பது மிக முக்கியமான அமல். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே இந்த 9 நாட்களுடைய நோன்பை விட்டதே கிடையாது என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சஹாபாக்களுடைய தாபிஊன்களுடைய வழக்கம் இருந்திருக்கிறது இந்த 9 நாட்களிலும் நோன்பு நோற்பது. எனவே 4 மذهபுடைய இமாம்களும் ஏகோபித்த முடிவின் பிரகாரம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த 9 நாட்களும் நோன்பு நோற்பது மிக முக்கியமான சுன்னத்களில் இருந்து உள்ளதாகும். எனவே இந்த நாட்கள்ல நாம் அதிகமாக நோன்பு நோற்பதற்கு முயற்சி செய்வது, யாரால் எத்தனை நோன்புகள் நோக்க முடியுமோ அத்தனை நோன்புகளாவது நோற்பதற்கு முயற்சி செய்வது. அதில் மிக விசேஷமான ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய நோன்பாகவும் இருக்குது. இதே போல இந்த நாட்களில் அதிகமாக இரவு வணக்கங்கள் ஈடுபடுவது. இரவு வணக்கம் என்று சொல்வது இது ரமதானுக்கு மட்டும் குறிப்பானது அல்ல. இரவு வணக்கம் என்பது எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒன்று. அதிலே மிக விசேஷமாக இந்த 10 இரவுகளை நாம் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு சொல்வார்களாம், லா துத்ஃபிஉ சுர்ஜகும் ஃபீ லயாலில் அஷ்ர், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள்ல உங்களோட வீடுகள்ல இருக்கக்கூடிய விளக்குகளை கூட நீங்க அணைக்க வேண்டாம், நீங்க இபாதத்துகள்ல ஈடுபடுங்க என்று தன்னுடைய குடும்பத்தார்களை ஆர்வப்படுத்துவார்களாம். எனவே இந்த 10 இரவுகளையும் நாம் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விடயங்கள் ஈடுபட வேண்டும்.
வேண்டும். இந்த 10 நாட்களுடைய மிக முக்கியமான அடையாளமே வயذكر اسم الله في ايام معلومات. துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த குறிப்பிட்ட 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فاكثروا فيهن التهليل والتكبير والتحميد. இந்த 10 நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் கபீரா இது போன்ற வார்த்தைகள், அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற தஹ்மீதுகளை நீங்க அதிகமாக சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி, திர்மிதி போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு மாதம் தான், ஒரு நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அதே போல 5வது மிக முக்கியமான அமல் அதிகமாக துஆக்கள் ஈடுபடுறது. இந்த 10 நாட்களில் கேட்கப்படக்கூடிய துஆ ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் தட்டப்பட மாட்டாது. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா யரது ஃபீஹி துஆ. இந்த 10 நாட்கள் கேட்கப்படக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா தட்ட மாட்டான். அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்கிறான். எனவே அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். 6வது மிக முக்கியமான அமல் தான் அதிகமாக குர்ஆனுடைய திலாவத்தில் ஈடுபடுவது. குர்ஆனுடைய திலாவத் என்று சொல்வது ரமதானில் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அமல் அல்ல. எல்லா காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பு எங்களுடன் இருக்க வேண்டும். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு, எனக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு, நானும் குர்ஆனும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் என்னுடன் நெருக்கமாக இருக்கிறான். எனவே எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள மஹப்பத், நேசத்தை விளங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு சாதனம் தான் எனக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கிறது. நான் பார்க்க வேண்டும் எனக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய எத்தனை பகுதி ஓதிக்கொண்டு இருக்கிறேன், எத்தனை பக்கங்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறேன், எங்களோட வாழ்க்கையுடைய வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய சில பகுதிகள் ஓதுறது, அடையாளம் வைத்து ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாங்களுக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள், பெரிய பொறுப்புகளுடன் வந்தவர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய தனக்கு கடமையான பகுதியை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். இப்படியான ஒரு பழக்கத்தை நாம் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக விசேஷமாக இந்த 10 நாட்களுக்குள்ளால் ஒரு குர்ஆனை அழகிய முறையில் ஓதி முடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். 7வது மிக முக்கியமான அமல் தான் இந்த 10 நாட்கள் அதிகமாக சதகாக்களில் ஈடுபடுவது. இந்த 10 நாட்களில் நாம் நம்மால் முடியுமான அளவுக்கு சதகாக்களில் ஈடுபடுறது. சதகா என்பது வெறும் பணத்தினால் செய்யக்கூடிய சதகா மட்டுமல்ல, நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல குணங்களை ஏற்படுத்திக் கொள்வது, மக்களை பார்த்து சிரிப்பது, இது கூட சதகாவுடைய நன்மையை தரும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிகமாக சதகாக்களில் ஈடுபடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது போன்ற எல்லா வணக்கங்கள் எதுவெல்லாம் மார்க்கத்தில் வணக்கமாக பார்க்கப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா வணக்கங்களையும் இந்த 9-10 நாட்களுக்குள்ளால் நமக்கு முடியுமான அளவு செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். சதகாவுடைய அமல்கள் இருந்து உள்ளதுதான் உதுஹிய்யாவுடைய அமல். உதுஹிய்யா என்பது மிக முக்கியமான அமல். சில நேரங்கள்ல கடந்த வாரங்கள்ல கூட உதுஹிய்யாவை பத்தி நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் உதுஹிய்யாவை பத்தி நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உதுஹிய்யா என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், உங்களோட தந்தை ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து உள்ளது. எனவே உதுஹிய்யா என்பது மிக முக்கியமான அமல். உதுஹிய்யாவுடைய ஒரே ஒரு சிறப்பு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் எங்களால் அறுக்கப்பட்ட அந்த ஆடு மாடுகள், அந்த மிருகங்கள் அதனுடைய கொம்புகளுடன் முடிகளுடனும் கியாமத்தில் அந்த மனிதனுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி வரும். பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதனுக்காக வேண்டி கூலிகள் எழுதப்படுது. எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உதுஹிய்யாவுடைய அமல் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே யாருக்கு உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்ற முடியுமோ அவர்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். நாம் இது மிக முக்கியமான ஒரு சுன்னாவுடைய அமல், சுன்னா முஅக்கதா, உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்குது. இது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான அமல். சில மذஹபுடைய இமாம்களிடத்தில் உதுஹிய்யாவுடைய அமல் வாஜிபான ஒரு அமலாக இருக்குது.
எனவே ஷாஃபிஈ மذஹபுடைய அடிப்படையில் உதுஹியா என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுன்னத். யாருக்கு வசதிகள் இருக்குதோ அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். எனவே யார் உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நியத் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்படுவதற்கு முன்னால அவர்கள் முடிகளை அகற்றி நகங்கள் வெட்டுவது போன்ற இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். அந்த பிறை தென்பட்டதற்கு பின்னால இந்த விடயங்களில் ஈடுபடுவது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க விடயமாகும். யார் உதுஹியாவை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த விடயங்களில் ஈடுபடுவது வெறுக்கத்தக்க மக்ரூஹான ஒரு விடயமாக இருக்குது. எனவே உதுஹியாவுடைய அமலை சிறப்பாக நாட்டுடைய சட்டங்களை பேணி எந்த முறையில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் சிறப்பாக உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றி இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை சிறப்பாக அமல்கள் கணித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இல்மை கற்றுத் தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலகத்தில் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களை அமல்களை கொண்டு செழிப்பாக்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அடைவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மூத்தாகி நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து வருவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنشأ خلقه وبرأ خص أحوال عباده وأنزل الماء وشق أسباب الثرى. أحمده سبحانه فهو الذي أجر على الضائعين أجرا وأسفل على العاصين سترا. هو سبحانه الذي يعلم ما فوق السماء وما تحت الثرى ولا يغيب عن علمه دبيب النملة في الليل إذا سرى. سبحت له السماوات أملاكها وسبحت له النجوم أفلاكها وسبحت له الأرض وسكانها وسبحت له البحار وحيطانها